அனைவருக்கும் வணக்கம். தென்காசி மாவட்டத்துக்கான ரிசல்ட் வந்திருக்கு. ரேஷன்ஸ் ஆஃப் ரிசல்ட் பற்றின அப்டேட்ஸை தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் தென்காசி மாவட்டத்துக்கான ரிசல்ட் வந்துருச்சு. இதுவரை ரிசல்ட் வராத மாவட்டங்கள் அப்படின்னாக்கா இன்னும் 11 மாவட்டத்துக்கு வராமல் இருந்துச்சு. அதுலேயும் தென்காசி வந்த பிறகு இப்போ இன்னும் 10 மாவட்டத்துக்கான ரிசல்ட் மட்டும்தான் வராமல் இருக்குது. ஸோ அடுத்தடுத்து ரிசல்ட் வந்துகிட்டே இருக்குது. அடுத்தடுத்த மாவட்டத்துக்கான ரிசல்ட்டு பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ்லேயும் நான் சொல்கிறேன். இப்போ தென்காசி மாவட்டத்துக்கான ரிசல்ட் வந்திருக்கு. இதில் சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான இது கொடுத்துருக்காங்க. ஸோ சேல்ஸ்மேன் லிஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் என்னென்னு சொல்லிட்டு. ஸோ சேல்ஸ்மேன் தென்காசி டிஸ்ட்ரிக்டோடைய சேல்ஸ்மேனுடைய அப்ளிகேஷன் நம்பர் அண்ட் கேண்டிடேட்ஸ் நேம், டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணிக்கோங்க. இதில் வித்ஹெல்டு, செலக்டட் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக கொடுக்கல, எல்லாருமே செலக்டட் தான். ஸோ அதில் செலக்டாக இருக்கக்கூடிய எல்லாருக்கும் முதல்ல வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். ஸோ செலக்டான உங்களுக்கு எல்லாருக்குமே அப்பாயின்மெண்ட்ஸ் ஆர்டர்ஸ் கிட்டத்தட்ட 5லிருந்து 7 நாட்களுக்குள்ளார உங்கள் வீட்டுக்கே வந்துடும். கிட்டத்தட்ட 5 நாளுக்குள்ளே வந்துடுது. ஸோ ரிசல்ட் வராதவங்க, அதாவது அப்படி 5 நாளுக்குள்ளே வரல அப்படின்னாக்கா நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய மாவட்ட டிஆர்பி அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுங்கள். அங்கே போகிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். அப்பாயின்மெண்ட்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற விஷயத்த சொல்லிக்கிறேன். ஸோ மாவட்ட டிஆர்பி அட்ரஸ் தெரியாதே அப்படின்னா பாருங்கள், இதுதான் வெப்சைட்டு, தென்காசியுடைய டிஆர்பி வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் லாஸ்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கீழே இருக்குது. இதுதாங்க அட்ரஸ்ஸு, தெரியுதுங்களா? ஸோ இதுதான் உங்கள் டிஆர்பி உடைய அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பரு, மெயில் ஐடி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்தது பேக்கருக்கான ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துடலாம். பேக்கருக்கான ரிசல்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அப்ளிகேஷன் நம்பர், கேண்டிடேட்ஸ் அப்படின்னு இதில் வித்ஹெல்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்காத வரைக்கும் மகிழ்ச்சி. பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பேக்கருக்கான லிஸ்ட் எல்லா மாவட்டத்துலேயும் கம்மியாக இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கும்போது, லாஸ்ட் டைம் சேல்ஸ்மேனுக்கான பணியிடங்கள் மட்டுமே அதிகமாக எடுத்தாங்க. ஸோ பேக்கர் போஸ்டிங்ஸ் கம்மியாக இருந்தது. இப்போ பேக்கர் மட்டுமே 1200க்கும் மேற்பட்ட பேக்கர் போஸ்டிங்ஸ் காலியாக இருக்குது. கிராமப்புறங்களில் ஒருத்தரே 2 வேலை செய்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அந்த பேக்கர் போஸ்டிங்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கான வேலைகள் வேகமாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்குண்டான நோட்டிஃபிகேஷன் கூடிய விரைவில் நீங்கள் அதிகாரப்பூர்வமாக எதிர்பார்க்கலாம் அப்படின்ற விஷயத்த சொல்லிக்கிறேன். ஸோ இந்த தென்காசி மாவட்டத்தில் செலக்ட் ஆகிருக்கிற எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நன்றி. மேலும் ஒரு புதிய தகவலுடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.